ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா அன்னாச்சி பழம். பழக்கடையில் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பழமான அன்னாச்சி பழம் வந்துட்டு நல்லா முள்ளாக இருக்கும். இது அழகாக கட் பண்ணி நம்மளுக்கு முள் இல்லாமல் அதோட அப்படியே அது மசாலா போட்டு இல்லை உப்பு காரம் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே இதோட பெனிஃபிட்ஸ் வந்து அளப்பரியது. இதில் அன்னாச்சி பழம் வந்துட்டு நிறைய இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அலர்ஜியை குறைக்கிறதுக்கும், திசுக்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த அன்னாச்சி பழம் வந்து பயன்படுது. இதில் விட்டமின் சி, மேக்னீஸ், ப்ரொமலைன் அப்படின்ற ஊட்டச்சத்துக்களும் என்சைம்களும் நிறைய இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், செரிமானத்தை மேம்படுத்தும், அலர்ஜியை குறைக்கும், காயங்கள் குணமாகும். அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த அன்னாச்சி பழம் வந்துட்டு நம்மளுக்கு திசுக்களை அந்த போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு முக்கியமாக பயன்படுது. இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்துட்டு குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ரெகுலராக எடுக்கும்போது இந்த புற்றுநோய் அபாயம் வந்து தடுக்கலான்னு சொல்கிறாங்க. சில ஆய்வுகள் படி இது ரெகுலராக எடுக்கும்போது புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கின்னை வந்துட்டு க்ளோ ஆக்கிறதுக்கு இந்த அன்னாச்சி பழம் வந்துட்டு ரொம்பவே பயன்படும். நினைவாற்றல், அதாவது இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி நம்மளுக்கு நினைவாற்றல், மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த அன்னாச்சி பழம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு மஞ்சள் காமாலைக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. வயிறு நிறைய சாப்பிட்ட பின்ன ஒரு துண்டு அன்னாச்சி பழம் சாப்பிட்டோன்னா எளிதில் ஜீரணமாகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அன்னாச்சி பழம் வந்துட்டு குடல் செயலை ஊக்குவிக்கும் ஆசிட்ஸ் வந்து இருக்கிறதால ஜீரண சக்தி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு தேவையான மேக்னீஸ் வந்துட்டு உப்பை பெற 1 கப் பழத்துணிகள் சாப்பிட்டு வந்தால் போதும்னு சொல்கிறாங்க. 1 கப் பழம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. விட்டமின் ஏ, சி அண்ட் தைமின் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஸ்கர்வி அப்படின்ற நோய் வந்து குணமாக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த அன்னாச்சி பழத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குடல் புழுக்களை வந்துட்டு அழிக்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த அன்னாச்சி பழம் வந்துட்டு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு பீஸ் வந்துட்டு இந்த அன்னாச்சி பழம் சாப்பிட்டாலும் நல்லா ஜீரணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து பார்த்தோம்னா கண், காது, தொண்டை அப்படி எல்லா நோய்கள், எல்லா டிசீஸையும் க்யூர் பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படுது. ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கும், உடலை வலுவாக்குறதுக்கும், களைப்பை நீக்கிறதுக்கும், சோர்வை நீக்கிறதுக்கும் வந்துட்டு அன்னாசி பழம் வந்து பயன்படுது. தலைவலி, மூளைக்கோளாறு, நினைவாற்றல் குறைவு இதெல்லாம் கிறுகிறுப்பா இருக்குது, மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அன்னாசி பழ ஜூஸை வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது அந்த கிறுகிறுப்பெல்லாம் போயிடும். டயர்ட்னஸ் எல்லாம் மேக்ஸிமம் அப்படியே போயிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அன்னாசி பழத்தோட தேன் கலந்து சாப்பிடும்போது நாள்பட்ட மைக்ரேன் அந்த ஒரு பக்க தலைவலி வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கண் நோய்கள் வராது, பல் பல் வலியெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாய்ப்புண்ணு, மெமரி பவர் லாஸ் இது எல்லாருக்கும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா உடம்புல பிளட்டே இல்லாமல் பலவீனமாக இருக்கிறவங்க இந்த டானிக் மாதிரி இந்த அன்னாசி பழம் ஜூஸை குடிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பழச்சாறு குடிக்கிறவங்க மூட்டு வலி, அப்புறமா வயிற்றில் உள்ள புழுக்களை நீக்கிறதுக்கும், மூட்டு வலி, ரத்தம் க்ளீன் பண்ணுறதுக்கு முக்கியமாக இது வந்து பயன்படுதா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ரத்தம் சுத்திகரிப்பான இது பயன்படுது. அப்புறம் விட்டமின் சி இருக்கிறதால இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால அது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் மேக்ஸிமம் இதே ரிப்பீட்டடாக நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த அன்னாசி பழத்தில். இந்த அன்னாசி பழம் வந்துட்டு மேக்னீஸ் அதிகமாக இருக்கிறதால எலும்புகளையும் பல்லையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அப்புறம் பிபியை கண்ட்ரோலாக வச்சுட்டு இதயத்தை வந்து பாதுகாக்க தான் சொல்கிறாங்க. பிபி ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த அன்னாசி பழம் சாப்பிட்லாம். அப்புறம் பிளட் பியூரிஃபையர் ஆகவும், அப்புறம் அமிலத்தன ஆசிட்ஸ் வந்துட்டு ரெகுலேட் பண்ண தான் சொல்கிறாங்க. அப்புறம் வைரஸ் கூட போராடுறதுக்கும், வைரஸை தடுக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த அன்னாசி பழம் வந்து பயன்படுது. மூட்டு வலி குறைக்கிறது, அப்புறம் எங்கன்னா வீக்கமாக இருந்தால் அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறது. அப்புறம் பல்லையும் வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கும், அதை வலுவாக்குறதுக்கும் வந்து பயன்படுது. அப்புறம் அன்னாசி பழம் வந்துட்டு வெப்பத்தன்மை இருக்கிறதால இதில் கொஞ்சம் இந்துப்பு போட்டு குடிக்கும்போது மாதவிடாய் குறைபாடு வந்து நீங்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கருப்பையில் இருக்கிற அழுக்குகளை வந்து நீக்கிறதுக்கு இந்த அன்னாசி பழம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்காக தான் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கருப்பையை வழிச்சி கொண்டு வர ஒரு பவர் வந்துட்டு இந்த அன்னாசி பழத்துக்கு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா செரிமானத்துக்கும் இந்த குடல் வந்துட்டு நம்ம குடல் சரி பண்ணாவே வந்துட்டு உடலில் இருக்கிற முக்கால்வாசி ப்ராப்ளம் க்யூர் ஆகும். அந்த டோட்டலாக அந்த குடல் இயக்கத்துக்கு முக்கியமாக இந்த அன்னாசி பழம் வந்து பயன்படுது. அனிமியான்னு சொல்கிறக்கூடிய ரத்த சோகை வந்துட்டு இது ரொம்பவே சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த ரத்தம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுது. அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இது சாப்பிடும்போது ரத்தம் டெய்லி ஊறும்னு சொல்கிறாங்க. அப்புறம் டானிக்காவும் பயன்படுத்தலாம், இல்லை கட் பண்ணி காய வச்சு இது பொடியாகவும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது சைனஸ் அண்ட் ஜலதோஷத்துக்கு வந்து பயன்படுது. இப்போ எனக்கும் பாருங்கள் ரொம்பவே கோல்டாக இருக்குது. கோல்டு போகிறதுக்கும் வந்துட்டு இந்த சைனஸ் அப்புறம் ஜலதோஷம் இதுக்கெல்லாம் வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு இந்த அன்னாசி பழம் வந்து பயன்படுது. ஏன்னா இது ஒரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது இதில். அதனால் கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த அன்னாசி பழத்தை வந்துட்டு டெய்லியும் சாப்பிடுங்க. சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. ரொம்பவே பயனுள்ள வீடியோவுக்கு நன்றிப்பா.